ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷல். இன்றைக்கி என்னன்னாக்க நம்ம டெரஸ் கார்டனில் என்னென்ன ஃப்ளவர் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குன்னு இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான் தான். அதுவும் பாருங்கள், இந்த ஃப்ளவர்லாம் பறிச்சுட்டு போயிட்டு சூப்பராக எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு லாஸ்ட்டில் பாருங்கள். எல்லாமே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு பூவும் அப்படி ஒரு அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, இன்றைக்கி இந்த பூவை வச்சே வீட்டை சூப்பராக அழகுபடுத்தலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக சரி மாடிக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா புதுசாக சூப்பரான பூவெல்லாம் பூத்துருந்தாங்க. இது வரைக்கும் இந்த பூவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ அழகு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் சூப்பராக இருந்தது. சரி, இது மாடியில் இருக்கிறனால யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஹாலில் வச்சோம்னாக்க எல்லாம் இப்போ வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா கண்டிப்பாக அதை பூவை பார்ப்பாங்க. சரி, நம்ம மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டால் நல்லா இருக்காது இல்லையா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்த்து சந்தோஷப்படட்டும். அதனால தான் பறிச்சுட்டு போயிட்டு சூப்பராக ஹாலில் டெக்கரேட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. நமக்கு இன்றைக்கி எவ்வளோ பூ, என்னென்ன பூ கிடைக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள் ஒரு பிளான்ட்டில். இது செடியிலேயே விட்டாக்க திட்டக்கட்ட 10 நாள்னாலும் அப்படியே இருக்கும். ஆனால் பறித்து நம்ம தண்ணி தொட்டிலையோ இல்லை அப்படி வச்சோம்னா ஒரு 2 நாள் அவ்வளோதான். சரி, ஓகே. இது மேலே செடியில் நிறைய மொட்டு இருக்கிறனால இதை பறித்தா தான் அதுக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கும். அதனால் சரி, இதையும் பறிப்போம். நம்ம பெருசாக இந்த செடிக்கெல்லாம் உரமே கொடுக்கறதே கிடையாது. நம்ம எப்போவும் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி கடலை புண்ணாக்கு கரைசல் மட்டும்தான், வேறு எதுவுமே நான் கொடுக்கறதில்ல. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன கொடுத்தாலும் டல்லாக தான் இருப்பாங்க. அதனால் வெயில் முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றுவோன்னு இப்போ தண்ணி மட்டும்தான் ஒரு மாதமாக ஊற்றிட்டுருக்கேன். இதுக்கு உரமே கொடுக்கணுன்னே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக பூக்கும் இது. தண்ணி மட்டுமே நான் இது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதுக்கே பாருங்கள் இவ்வளோ ஃப்ளவர் கொடுக்குது. நம்ம கொஞ்சம் பெரிய பாட் மட்டும் கொஞ்சம் பெரிய பாட்டாக வச்சோம்னாக்க நிறைய கொத்து கொத்தாக கொடுக்கும். ஆனால் இடத்த அடைக்குமேன்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப மண்ணும் தேவை கிடையாது, ரொம்ப தண்ணியும் தேவை கிடையாது. இது பாலைவன ரோஜாக்கள். அதாவது இதுக்கு வெயில்னால் ரொம்ப பிடிக்கும். வெயிலில் தான் இருக்கும். நல்லா பூப்பாங்க. இந்த மாதமும் அடுத்த மாதம் வரைக்குமே பூப்பாங்க. வெயிலில் பார்த்திங்கனாக்க ஒரு 1 விட்டு 1 நாள் தண்ணி விடலாம். மழை நேரம்னாக்கா வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டால் போதும் இதுக்கு. எனக்கு 30 கலருக்கு மேலே அடினியம் கலெக்ஷன் வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் என்னென்ன பூக்குதுங்கிறது தான் எனக்கு பார்க்கணுங்கிற ஆர்வம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். க்யூட்டாக சூப்பராக இருக்குது டிசைன். அவ்வளோ அழகாக இருக்குது. என்னதான் நம்ம தரையில் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி ஃப்ளவர் செடி மேலே பார்க்கும்போது அப்படி ஈவினிங் வந்தாக்கா அப்படி அந்த காற்றுக்கு அந்த பூவை பார்த்துட்டு ரசிக்கிறது அது ஒரு தனி சுகந்தாங்க. எனக்கு ரோஸ் மட்டும் எப்படியாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ரோஸ் எப்படியாவது பூத்துருங்க. இது பாருங்கள் ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. இதுக்கெல்லாம் உரம் போடல. தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதம் அவ்வளோவா பெருசாக உரம் கொடுக்கலன்னு.
அதனால் இப்படி இருக்காங்க. கொஞ்சம் உரம் கொடுத்தோன்னா தெம்பாயிடுவாங்க. பூவும் பெரிய பூவாக வரும். ஒயிட் ரோஸ் தான் எனக்கு நிறைய பூ கொடுத்துருச்சுங்க. ஏகப்பட்ட பூ திட்டக்கட்ட இதுலேருந்து ஒரு 40, 50 பூ எடுத்திருக்கேன்னா நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. ஆமாங்க. ஒரே செடியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் 20 பூவும் பூக்கும். மொட்டு மட்டுமே 10, 15 மொட்டு, பூ ஒரு 10 பூ அப்படின்னு ஒரே டைமில் கொடுக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒரு 2, 3 மாதத்துக்கு பூக்காது. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உரம் கொடுத்தோன்னாக்கா, அதே மாதிரி தான். அப்போ செம்பருத்தி, நமக்கு செம்பருத்தி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி எனக்கு நிஜமாவே புரியாத புதிருங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பெட்டல் தான் வரும். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, அடுக்கு வரும். அப்புறம் அப்புறம் அடுக்குலயே அடுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட்டும் கலந்த மாதிரி வரும். ஆக மொத்தம் ஒரு செடி தான் நான் வாங்கினேன் ஆன்லைனில். அடுக்கில் வரும்போதும் ஒயிட்டும் கலந்த மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரெட்டாக வரும். ஒத்தையாகவும் வரும். அதிசயமாக இருக்குது இது. இது நித்திய கல்யாணி. இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாடாமல்லி பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா இருக்கு. இதில சரி பறிச்சுட்டு போய் ஒரு நாள் பிள்ளையாருக்கு கட்டி வைக்கணுங்க. நான் வந்து பூ வளர்க்குறதே பிள்ளையாருக்கு போடுறதுக்காக தான் பூவே வளர்க்குறேன். பூச்செடி ஆ மேலேயும் சரி, கீழே வைக்கிறது எல்லா பூவுமே என்னோட பிள்ளையாருக்கு தான். அந்த ஒரு கையில கேமராவ புடிச்சுக்கிட்டே எனக்கு வந்து பறிக்கவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வந்து ஆ ஷேக் பண்ணாலும் வேற பக்கமா எடுத்துடுறேன் நெறைய டைமு. அப்புறம் அத எடிட் பண்ணி போடுறதுக்கு சிரமமா இருக்கு. நமக்கு ஒரு கூடை நெறையாவே பூ கிடச்சிருச்சு பாருங்க. அப்படி இப்படின்னு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பூ தான் பறிச்சேன். கூடை நெறையாவே பூ கலர் கலரா கிடச்சிருச்சு. இத போயிட்டு சூப்பரா வீட்ல போய் டெக்கரேட் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை. இது ஆல்ரெடி விளக்கி வச்சுட்டேன். விளக்கி வச்சுட்டு அதில ஹால்ல வச்சு தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி ஊத்தி இதில பூவ போட்டு டெக்கரேட் பண்ணிட வேண்டியதுதான். குறுக்க நெடுக்க இந்த ஃப்ளவர் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு 2 நாள் போகும்போது அப்படியே மைண்ட் அப்படியே சூப்பரா இருக்கும். ஆஹா! நம்ம செடியில இவ்வளோ பூ அழகழகா பூத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹால இந்த பக்கமும் இந்த பக்கமும் கிராஸ் பண்ணும்போது பார்த்து ரசிச்சுக்க வேண்டியதுதான். மாடியில வச்சா எப்பமாவது தான் போய் பார்க்குற நேரம் தான் அத ரசிக்க முடியும். இப்போ இந்த மாரி அடுக்கி நம்ம வச்சுட்டோம்னாக்கா, ஒரு 2 நாளைக்கு இந்த பக்கம் போம்போதும், வரும்போதும் பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் இல்லைங்களா? அதனால சரி இப்படி ஒரு வாட்டி வச்சு பார்க்கலான்னு தான். ஒண்ணும் பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இது பார்த்தா உங்களுக்கு இதில கேமரால பார்க்க தெரியல. ஆனா நேர்ல பார்த்தா அவ்வளோ அழகா இருக்குதுங்க. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு மாடல் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இன்னும் என்கிட்ட இல்லாத கலெக்ஷன்லாம் இனிமேதாங்க வெயில் போனதுக்கப்புறம் தான் ஆர்டர் போடணும். ஏன்னா ட்ராவல் பண்ணி வரும்போதே ஒரு மாதிரி செடி வதங்கி போன மாதிரி ஆயிடுது. அதில 10 செடி வாங்குனாக்கா, ஒரு 8 செடி தான் பொழைக்கும் நார்மலா வாங்குனாலே. ஆனா, இப்ப வந்து இந்த வெயில் டயத்துல வேணாம். சரி மெதுவா ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.